பச்சரிசி, ஜவ்வரிசி, அவரைக்காய், வாழைக்காய், தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, மாங்காய், தேங்காய், தக்காளி, பெருச்சாளி. பெருச்சாலியா? ஓ சாரி, ஒரு ரைமிங்ல வந்துருச்சு. தக்காளி ஒன்லி. பத்தியா, நீ சொன்ன எதையும் மறக்காம அப்படியே எழுதிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அடேங்கப்பா, வெண்டைக்காய் அதிகமா சாப்பிட்டீங்களோ? இப்படி சொன்னதெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வந்துட்டீங்க. சக்கரவர்த்தியா கொக்கா? கொக்கு இல்ல, மொக்கு. மக்கா? ஆமா மிஸ்டர் உளுத்து போன ஊதுவத்தி, தம் கட்டி மளிகை லிஸ்ட் படிச்சீங்களே, பொருள் வாங்கின பையங்க. பையங்க? ஐயோ, அந்த கடையிலே ஞாபகமா மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். பொறு 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 வர்றேன். இந்த மனுஷன ஸ்வேதா எழுந்துட்டாளா? ஏன் தடுக்கிற? அம்மா இப்போ உள்ள போனா ஸ்வேதாவோட லவ் மேட்டர் தெரிஞ்சிரும். அதனால நான் எழுப்புறேன் மம்மி. இப்பதான் எழுந்துட்டான்னு சொன்ன. மம்மி தூங்கிட்டு இருக்கா, நான் போய் எழுப்புறேன் மம்மி. சரி, நீ எழுப்ப, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். என்னது இது? என்னோட காதலுக்கு சாட்சி. இது காதலுக்கு சாட்சி இல்ல, நீ ஏமாந்ததுக்கு சாட்சி. நீ பத்ரிய குருட்டுத்தனமா நம்புறதுக்கு இதுதான் ஆதாரம். என்னோட காதல் உனக்கு புரியாதுக்கா. ஆமா, இது புரியாத காதல் தான். உனக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இருந்திருந்தா இப்படி நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இத பாத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். அம்மா மட்டும் உன்னை இந்த கோலத்துல பார்த்தா என்ன ஆகுறது? அவன் ஞாபகமா இருக்கிற எல்லாத்தையும் நான் எரிச்சிடுறேன். ஐயோ அக்கா, அக்கா ப்ளீஸ் கா, ப்ளீஸ் கா, அக்கா அக்கா ப்ளீஸ். விடு ஸ்வேதா. அக்கா 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 வேண்டாக்கா, அக்கா ப்ளீஸ் கா, சொன்ன கேளுக்கா. ஸ்வேதா, இரு ஸ்வேதா. அக்கா 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 ப்ளீஸ் கா, சொன்ன கேளுக்கா. இன்னொரு முறை தடுக்காத, இது இந்த அக்கா மேல சத்தியம். இப்ப எரியறது வெறும் கிஃப்ட் மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையை கெடுக்கிற குருட்டு நம்பிக்கை. ஒரு ஃப்ராட் பயலோட நீ பண்ண காதலுக்கான சாட்சி. என்ன ஏதோ எரியிற ஸ்மெல் வருது. ஏய், என்ன இது? உன்னதான் கேக்குறேன், என்ன இது? அது அது குப்பை, வேஸ்ட். குப்பனா ரூம்குள்ள தான் கொளுத்துவியா? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவே வராதா? உன் அறிவியும் அதுலயே சேர்த்து கொளுத்த வேண்டியது தானே? இது என்ன? ஐயோ மம்மி, இதையும் எரிச்சிடுறேன் மம்மி. குடு.
என்ன இது? கேக்குறேன்ல, என்ன இது? ஏய், என்னடி இது? இதுக்குதான் வெளியில போயிட்டு வரியா? உன்னை கொல்லாம விட்டு வச்சிருக்க பாரு. ஏய், ஏய், இதுவும் ஏய், இதுக்கு மேல என்னாச்சு? என்ன என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சா? உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்கா தெரியுமா? இத்தனை நாள் இவ பண்ணதெல்லாம் பொறுத்துட்டு இருந்தேன். இதுதான் சாக்குன்னு வெளியே சுத்திட்டு மானம் போற அளவுக்கு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா. இல்ல மம்மி. வாய மூடு. என்ன அப்படி கூப்பிட்டாங்க? இதுக்குதான் உன்னை வளர்த்தனா? ச்சே, கடைசியில இவ்வளவு கேவலமா நடந்துப்பியா நீ? நாளைக்கு வெளியில தலை காட்ட முடியுமா? ஏய், என் பொண்ணு கொஞ்சம் பாரு. ஒருத்தரையாவது ஏற எடுத்து பாத்துருப்பாளா? குனிஞ்ச தலை நிமிராம வீட்டுக்கு வந்து சேர்றா. நீ அங்க போறேன் இங்க போறேன்னு வெளிய போனதெல்லாம் இதுக்கு தானா? இனிமே உன்னை வெளியில போக விட்டா எங்க பேரை அசிங்கப்படுத்திடுவேன். உன்னை இப்பவே கொல்ல போறேன் பாரு. ஏய், இந்தா, நிறுத்துடி. என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு இந்த உலகத்துல யார் வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். யாரும் வந்து சொல்ல வேண்டாம். அவளே கேளுங்க, அவளே சொல்லுவா. உண்மைதான் அம்மா சொல்றது உண்மைதான். போதுமா? உங்க பொண்ணு சொன்னது போதுமா? இப்பவாவது புரியுதா? உங்க பொண்ணோட லட்சணத்தை யாரும் சொல்ல வேண்டாம். உங்க பொண்ணே ஒத்துக்கிட்டா. உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு ஏன் பொண்ணு அழறா பாத்தீங்களா? இந்த மாதிரி கன்றாவி எல்லாம் அவளால தாங்கவே முடியல. அதான் மனசு வெடிச்சு அழுதுறா. இங்க வா. என்ன பக்கத்துல கூட நிக்காத. அப்புறம் உன்னையும் அவள மாதிரி ஆக்கிடுவா. அவ காத்து உன் மேல பட்டா கூட நீ கெட்டு ஒழிஞ்சு போயிருவ. ஏய், இனிமே உன் காலை எடுத்து வெளியில வச்ச உன் காலை உடைச்சிருப்பேன். இனிமே செல்ல நோண்டுறது பேசுறதுன்னு பார்த்த அவ்வளவுதான். ஜாக்கிரதை. ஏங்க, நீங்க எதை வேணாலும் மறந்து தொலைங்க. ஆனா இதை மட்டும் வாழ்க்கையில மறக்காதீங்க. அக்கா, சாரிக்கா. என் தப்ப நீ ஏன் கையெழுத்துக்கிட்ட? நானா இருக்க போய் மம்மி திட்டிட்டு விட்டுட்டாங்க. நீ லவ்ல விழுந்துட்டேன்னு தெரிஞ்சா அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்கடி. அம்மாக்கு மேல அவ்வளோ நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் நாசம் பண்ண மாட்டேன். என்னால அது முடியாதுடி. உனக்காக நான் எந்த வேணாலும் தாங்கிப்பேன் ஸ்வேதா. அந்த பத்ரியோட நிழல் கூட மேல படவிட மாட்டேன். விஜய் கொடுத்த வாக்க காப்பாத்து வரா. அந்த பத்ரி ஸ்வேதா பக்கம் கூட வராத அளவுக்கு செய்வாரா? இந்தாங்க அக்கா. சரிக்கா, நான் ரூமுக்கு போறேன். என்ன மாயா, டிஃபன் நீதான் ரெடி பண்ண? ஏஜே சாப்பிட வர போற நேரத்துல போறேன்னு சொல்ற? ஆமா, அவர் வந்து என்ன சொல்ல போறாரு? தேங்காய் சட்னில தேங்காய் சரியில்லை, கார சட்னில காரம் சரியில்லைன்னு சொல்ல போறாரு. நேத்து வேற சினிமாவுக்கு போனோம். அதுக்கு எப்படியும் ஒரு என்கொயரி உண்டு. அப்பப்பா, அவர் பாடுற பாட்டை கேட்கறதுக்கு செல்போன்ல எனக்கு பிடிச்ச பாட்டையே கேட்டுப்பேன். அவர் ரெஸ்டாரண்ட்ல சமைக்கிற குக்குக்கு பாராட்டு உண்டு, இன்கிரிமெண்ட் உண்டு, போனஸ் கூட உண்டு. ஆனா நமக்கு திட்டு மட்டும்தான் கிடைக்கும், குட்டு கிடைக்காது. அந்த ஹாசினி அடிக்கடி சொல்லுவாளே 3 விஷயம், அதே மாதிரி எனக்கும் இந்த ஆம்பளைங்க கிட்ட 3 விஷயம் பிடிக்கிறதே இல்ல. நம்பர் 1, சாப்பிட வரும்போது ஒரு ஸ்மைல், ஒரு குட் மார்னிங், நீங்க சாப்பிட்டீங்களா, சினிமா எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கேக்குறாங்களா? ஒன்னும் இல்ல. நம்பர் 2, சாப்பிடும்போது நைஸ், சூப்பரா இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட வராது.
எதிரி நாட்டு அதிபர் இவர் சாப்பாட்டுல அப்படியே ஏதோ பாய்சனை வச்ச மாதிரி டவுட்டாவே சாப்பிடுறது வெரி வர்ஸ்ட். நம்பர் 3, இப்படியே சமைக்கிறது, வாஷ் பண்றது, தூங்குறதுன்னு கிடக்குறாங்களே. கிளம்புங்க, ஷாப்பிங் போலாம் அப்படி ஏதாவது சொல்றாங்களா? நெவர். ஐயோ, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நான் போறேன். ஏய், ஏஜே வர போறாரு. குட் மார்னிங். குட் மார்னிங்கா? என்ன, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எடுத்து வைங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்புறம் நேத்து படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. படம் என்ன, காமெடியா, ஹாரரா? த்ரில்லர். ஓ, ஏய் சித்ரா, அது காமெடி படம் தானே, நீ த்ரில்லர்னு சொல்ற? நான் இங்க நடக்கிறத சொன்னேன். பேசாம இரு. இன்னைக்கு டிஃபரெண்ட் வாய்க்க தான் செஞ்சாங்க. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ், குட் ஜாப். அக்கா, நீங்க சொன்ன பிடிக்காத 3 விஷயத்துல 2 நடந்துச்சு. 3வது ஷாப்பிங். இன்னைக்கு ஈவினிங் ஷாப்பிங் போலாமா? ஷாப்பிங். உங்களுக்கு புடவை, ஜுவல்லரி எல்லாம் வாங்கலாம்ல? இப்போ என்ன விசேஷம்? சமீபத்துல எதுவும் பண்டிகை கூட இல்லையே. இது என்ன அதிசயமா இருக்கு? புடவை, ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்குறதுக்கு லேடிஸ் என்னைக்கு தான் பண்டிகை எல்லாம் பார்த்திருக்காங்க? மாயாக்கா 3வதோட சேர்த்து 4வதாவும் ஏதாவது சொல்லிருக்கலாம். அதுவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஆமால, 4வதா என்ன சொல்லலாம்? கல்யாணம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் எங்க ஒரு அத்தை கூட்டிட்டு வர போறேன். அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மருமக வரப்போறா இந்த வீட்டுக்கு. கல்யாணத்துக்கு பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. கெஸ்ட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், அப்புறம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் அவ்வளோ டைம் இல்லை. சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணுங்க, குவிக். We have very little time. நம்ம வீட்டுக்கு மாமியார் வர போறாங்களா? நம்ம வீட்டுக்கு அத்தை வர போறாங்களா? எஸ் எஸ் எஸ், நம்ம வீட்டுக்கு மாமியார் வர போறாங்க. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரணும் வேணும், உல்லாசமா ஏய், என்ன உள்ள போங்க.
ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். போய் ரைட்டரை பாரு. நீ எழுதுனாதான் சரியா இருக்கும். நீயா? நீங்களா சார்? நீங்க எப்போ வந்தீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. விளையாடி முடிச்சிட்டியா? எது? ஏதோ விளையாடிட்டு இருந்தல, முடிச்சிட்டியான்னு கேட்டேன். எங்க அதுக்குள்ள தான் நீங்க வந்துட்டீங்களே. அது சரி, நான் வந்ததுக்கு அப்புறம் விளையாட்டெல்லாம் நிறுத்தி தானே ஆகணும். நீங்க எங்க இவ்வளவு தூரம் சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேனே. ஏதாவது ப்ராப்ளமா? பிரச்சனை எனக்கு இல்லை, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு. எவ்வளவு வேண்டப்பட்டவங்களா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நீங்க வர மாட்டீங்களே. என்ன பண்றது, சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் அப்படி இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு நாய் வந்துச்சுன்னா அதை விரட்டுற நாம, வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்ததுன்னா அது ஏன் அடிக்கிறோம்? ஏன்னா பாம்பு போற இடம் எல்லாம் தன்னோட விஷயத்தை யார் மேல அது கொட்டாம போகவே போகாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் மேலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஆமா, யார் அவன்? டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. என்ன கம்ப்ளைண்ட்? அவன் மேல சீட்டிங் அண்ட் ஹாரஸ்மெண்ட் கேஸ் போடணும். டீட்டெயிலா சொல்லுங்க. அவன் என்ன பண்ணான்? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட இருக்கும்போது இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன்னு பொய் சொல்லி அவளை ஏமாத்திருக்கா. பார்த்தல, நீயும் ஷாக் ஆகுறல. அவனை சும்மா விடக்கூடாது பத்ரி, அவனை பிடிச்சி ஜெயில போடணும். அப்பதான் அடங்குவான் அவன். செய்வே இல்ல பத்ரி? கண்டிப்பா. குட். அப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிக்கலாமா? ஏன் பண்ண முடியாது? நான் பண்றேன். இவனுங்களை மாதிரி ஆளுங்களை வெளியே நடமாடவே விடக்கூடாது. எஸ். அவனை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. அவன் பேர் என்ன? பத்ரி. ஆர் பத்ரி. D5 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்னாச்சு? எழுது பத்ரி. Come on, right. பொண்ணு பேரு ஸ்வேதா.